ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த மாதத்தினுடைய தினப்பலன்ல ஜனவரி 21 ஜனவரி 31 வரைக்கும் 11 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். இப்போ மேஷ லக்னத்திற்கு இந்த முதல் நாள் ஜனவரி 21 புதன்கிழமை மேஷ லக்னத்திற்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மகரத்திலையும் கும்பத்திலையும் இருக்காரு. அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள் அப்படிங்கிறது கும்பத்தில் இருக்கு. சந்திரன் இந்த புதன்கிழமை அன்னைக்கு மதியம் 1:57 வரைக்கும் அவிட்டமாகவும் அதுக்கப்புறம் சதயமாகவும் செயல்படுது. அவிட்டம் செவ்வாயினுடைய பலனை தரும். நமக்கு லக்னாதிபதியே செவ்வாய் தான். அவர் மகரத்தில் 10ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் பலமாக இருக்கின்ற காரணத்தினால, சனியும் உத்திரட்டாதியில் பலமாக இருக்கின்ற காரணத்தினால எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கௌரவம் அப்படிங்கிறது 10ஆம் இடம், அதுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே நடக்கும். தொழில் பலம் கைகூடும், வளர்ச்சி மிகுந்த நாளாக இருக்கும். சதய நட்சத்திரம் பிறந்த உடனே 1:57க்கு அதுலேயும் மிகப்பெரிய சிறப்பு. திடீரென்று நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணபலம், உத்தியோக பலம், தொழில் பலம் அனைத்துமே கிடைக்கும். ஜனவரி 22 வியாழக்கிழமை மதியம் 2:26 வரைக்கும் இந்த சதய நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இந்த டைம் மிக மிக சிறப்பாக இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கூட குருவுக்கும் புதனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கு. அதனால மிகப்பெரிய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இது இருக்கிறது. ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:32 வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரம். அதுக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம். சந்திரன் சனி சேர்க்கை பலனை கொடுக்கிறது. 12ஆம் வீட்டில் சோம்பல், அசதி, செலவுகள் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன கவலைகள், சில பேருக்கு கடன் ரீதியாக பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு பாதிப்பான ஒரு நிலைமைகள், கடன் கேட்பவர்களால பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படக்கூடும். அப்ப ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு பக்கபலமா நமக்கு குரு இருக்காரு. இருந்த போதிலும் இந்த சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு சனி திசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஜனவரி 24 சனிக்கிழமை மதியம் 2:15க்கு ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் திருவோண நட்சத்திரத்துல மகர ராசியில 10ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் மற்றும் ராகுனுடைய உபநட்சத்திரத்துல வருது. இது நல்ல நாள் தான். தொழில் பலம் கூடும், வளர்ச்சிகள், உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ப்ரமோஷன் சார்ந்த ஒரு நன்மைகளும் ஏற்படும். ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:35 அஸ்வினி நட்சத்திரம், கேதுவனுடைய நட்சத்திரம். இப்போ நமக்கு லக்னத்திலேயே சந்திரன் வந்துடுறார். நம்ம லக்னத்தில் தான் அஸ்வினி இருக்கு. கேது 5ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தின் மூலம் புதனுடைய உபநட்சத்திரத்தின் மூலம் பலன் தர்றாரு. இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, என்ஜாய்மெண்ட்டு, ரெக்ரியேஷன், குழந்தைகள் நலம், என்டர்டெயின்மெண்ட், குடும்ப உறவுகள் சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் அனுபவிக்கலாம். ஜனவரி 26 திங்கட்கிழமை மதியம் நண்பகல் 12:32 பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரனும் 10ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு, புதனோட சேர்க்கை பெற்றிருக்கு.
சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கு. சிறப்பு தான். தொழில் பலம் கூடக்கூடிய நாள். கூடுதலான விரிவாக்க செய்து தொழில் பண்ணுறது, ஒரு பொறுப்புக்கு இன்னொரு பொறுப்பு கூடுதலாக நம்ம பொறுப்பேற்றுக்கிறது, இது மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும். ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை நண்பகல் 11:08 கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசராசியில், அதுக்கு அடுத்த பாதங்கள் ரிஷபராசியில். மாலையில் 4:44 சந்திரன் ரிஷபத்துக்கு போயிடுவார். இன்றைய பலன் சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால புதனோடையும் சுக்கரனோடையும் சேர்க்கை பெற்று பலன் தர்றார். 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்க்கை, நல்ல பலன் தான். சூரியனுடைய உப நட்சத்திரமாக ராகு இருக்கிறதுனால மனதிற்கு இனிய சம்பவங்கள் கௌரவமாக நடக்கும். ஜனவரி 28 புதன்கிழமை காலையில் 9:26 ரோகிணி நட்சத்திரம். 2ஆம் வீட்டில் சந்திரனுடைய பலத்தோட செயல்படுது. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதன் மூலம் பணவரவு மற்றும் உத்தியோகத்திலையும் சொந்த தொழிலையுமே கூட நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. பொருள் சேமிப்பு உண்டாகும். நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் நல்ல நாள். ஜனவரி 29 வியாழக்கிழமை காலையில் 7:31 மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். செவ்வாயினுடைய பலனை இன்னைக்கு செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அதில் புதனும் சேர்ந்திருக்காங்க, சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க, சூரியனும் சேர்ந்திருக்காங்க, 4 கிரகங்கள். அதனால சிறப்பாக ஒரு 10ஆம் இடத்தினுடைய பலனை தருவதனால நல்ல ஒரு ப்ரொமோஷன், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வளர்ச்சி எல்லாமே ஏற்படும். ஜனவரி 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகுனுடைய நட்சத்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு நமக்கு பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் மூலம் நமக்கு வளர்ச்சி, கஸ்டமர்கள் மூலம் வளர்ச்சி, உறவுகள் மூலமாகவும் நமக்கு ஆதாயம் இருக்கும். ஜனவரி 31 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இடமாற்றங்கள் சம்மந்தப்பட்டது, அல்லது இப்போ இடம் மாறுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, அல்லது இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, இது போன்ற ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்புடைய ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமாக இருக்கு. அப்போ இந்த 11 நாட்கள்லையுமே நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, 4 கிரகங்களினுடைய 10ஆம் இடத்தினுடைய பலத்தை கொடுக்கறது. சனி நட்சத்திரத்தில் 12ல் இருக்கிறது பாசிட்டிவாக வேலை பார்க்கும். குரு நட்சத்திரத்தில் 3ல் இருக்கிறதும் பாசிட்டிவாக வேலை பார்க்கும். ராகு நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அதுவும் பாசிட்டிவாக வேலை பார்க்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.